ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கேகே ஸ்ரீ பாலாஜி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூ இயரோட ஃபஸ்ட் டேங்க. இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா அழகாக ஒரு ரோஸ் வந்து கோலம் போட்டுட்டு டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்ச நேரம் கூட போட்டிருக்குல்லங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கசகசன்னு இருக்குன்னு கழட்டிட்டான். சரி, ஓகே, அவன் மைண்ட் செட்டு மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போனோம். இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்களும் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேருந்து கிளம்புனோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பைக்கில் போகலான்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புனா 10 நிமிஷத்துலேயே நல்லா குருன்னு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தான். சரி, ஓகே, தூங்கட்டும், பாவம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு நல்லா தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். இந்த நியூ இயர்லேருந்து நல்லா பாசிட்டிவிட்டியாகவும் நல்லா ப்ளசண்ட்டாகவும் இயர் போகணுன்னு சொல்லிட்டு நல்லா குட் வைப்ஸ் வாங்கிறதுக்கோசரம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டு இருந்தோங்க. அங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. ரசிச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் கூட ரசிக்க டைம் இல்லாத மாதிரி அந்த கிளைமேட்டுக்கே பிறக்காத மாதிரி நல்ல மழை வந்து பார்த்திங்கன்னா சாரல் அடிக்குது, திடீர்னு வந்து ஸ்டாப் ஆகுது, சாரல் அடிக்குது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தது. அனிஷ்குட்டி தூங்கிட்டு இருந்தான், திடீர்னு எழுந்திரிச்சிட்டு இருந்தான். அப்புறம் வந்து எப்படியோ மெயின்டைன் பண்ணி அப்படியே போயிட்டு இருந்தோம். போயிட்டு பார்த்திங்கன்னா சத்தியமங்கலத்தில் இருக்கிற ஒரு பேக்கரியில் பார்த்திங்கன்னா டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு டீ 2 பேருக்கு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மஷ்ரூம் ரோல் சாப்பிட்டோம். சாப்பிட்டு ஒரு டீ கேக் வந்து சாப்பிட்டு ஹனிஷ்குட்டி சாப்பிட்டுட்டு இருந்தான். டீ குடிச்சிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஹனிஸ் ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஒரு 4 மந்த் ஆர் 5 மந்த் இருக்கிறப்போ வந்தோங்க. ஃபேமிலியாக வந்துட்டு வந்திருந்தோம் பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹனிஷ்குட்டி பிறந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் கூட வரவே இல்லை, வர்றதுக்கு சான்ஸே கிடைக்கல. இன்றைக்கி வந்து நியூ இயருங்கிறதுனால சரி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு சடனாக பிளான் பண்ணிட்டு டக்குன்னு போனது தான். போய் பார்த்தா அங்கே அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. ரோட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கார்ஸ் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்ட்டு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா அர்த்தநாதீஸ்வரர் கோயில் திருச்செங்கோட்டுக்கு போயிருந்தேன். அந்த விளாக் கூட போட்டிருப்பேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு பைக் வந்து பார்க் பண்ணிவிட்டு சரி வெளியில் தான் கூட்டமாக இருக்குது, உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா உள்ளே ஊரே இருக்குது. அதாவது அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க. சரி, என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீ தரிசனம் போய் பார்த்தா அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு 30 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலேயே ஒரு 1 மணி நேரம் நின்றுட்டு நின்றுட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தோம். இன்றைக்கி நியூ இயர் அப்போ ஒரு பிளஸ்ஸிங்ஸ் மாதிரி கிடச்சிச்சிங்க. ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. இன்றைக்கி கோயிலுக்கு போனது ஒரு சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைனில் நின்றுட்டு இருந்தோமா, அப்போ வந்து திருநங்கைகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த அக்காலாம் வந்துட்டு ஹனிஷ்குட்டி வந்து நல்லா ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. நல்லா பிளஸ்ஸிங்ஸ்லாம் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. அது வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க எல்லோரும் வந்து இவங்க கூட விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் இவனை வந்து கொஞ்சிட்டு இவனுக்கு கடைசியில் இப்போ ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. அப்புறம் என் சிஸ்டர் அதுக்கப்புறம் அம்மாலாம் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட பேசிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேமிலியாக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். என்னதான் நம்ம சாமி கும்பிட்டு வந்தாலும் வெளியில் வந்து நம்மளுக்கு நம்ம நினைக்காதவங்க வந்து ஒருத்தவங்க வந்து நல்ல நல்ல மனசோட நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு ரொம்ப சந்தோஷத்தை தாங்க தரும். வீட்டில் தான் கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து கிளறி கொண்டு வந்தாச்சுங்க. எப்படி முன்ன பின்ன இருக்கும், அங்கே போனால் க்ரௌடாக இருக்கா என்னென்னு தெரிலன்னு சொல்லிட்டு வீட்டிலே வந்து ரெடி பண்ணி செஞ்சுட்டு கொண்டு போயாச்சு. அங்கேயே கோயில் ஓரத்தில் பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிட்டோம். இந்த இடமும் நான் இவன் மாசமாக இருக்கும்போது வந்தேங்க. அதாவது இந்த பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு வரும்போது இந்த டேமுக்கு வந்து வந்தேன். பவானி சாகர் டேம்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வரைக்கும் வந்துட்டோம். சரி, பக்கத்துலேயே டேம் இருக்குது போகலான்னு சொல்லிட்டு போனேன். லாஸ்ட் டைம் வந்தப்போ பார்த்திங்கன்னா டேமுக்கு மட்டும் வந்த மாதிரி இருந்துச்சு. வந்துட்டு இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம். ஃபேமிலியே வந்திருந்தோமா. இந்த டைம் வந்துட்டு அனிஷ்குட்டியை கூப்பிட்டு வந்துருக்கறனால டேமுக்கு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு கூப்பிட்டு போயிட்டு ஜாலியாக அவனை விளையாட வைக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். லாஸ்ட் டைம் இந்த டேமுக்கு போனப்போ பார்க்கிங் டைம் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சிங்களா, டைம் ஓவர் ஆனதுனால போக முடியல. இந்த டைம் வந்து போனோம். டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்த்தா நல்ல பெரிய பார்க்காகவே இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் தான் போயிருந்தோங்களா, நிறைய கிட்ஸும் நிறைய பேர் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. நிறைய இந்த விளையாடுற இந்த கேம்லாம் நிறையா இருந்துச்சு. கிட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஹனிஷ்குட்டின்னா அந்த ட்ராகனை பார்த்துட்டு அப்படியே ஷாக்லேயே அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக பார்த்துட்டு இருந்தான். அவங்க அப்பா விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தார். அதை பார்த்துட்டு அவன் வந்துட்டு ஷாக்காகவே என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தான் அந்த ட்ராகனை.
அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு மேலே அங்கேயே நின்றுருந்தா போர் அடிச்சிடும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுற்றி பார்த்துட்டு அங்கே எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஹனீஷ் குட்டி, நான், உங்கள் டேடி எல்லாம் வந்துட்டு நாங்கள் 3 பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஹனி நெக்ஸ்ட் வந்து போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு, போட்டிங்னால் பெருசாலாம் இல்லைங்க, அந்த பார்க்கு சுற்றி ஒரு ரவுண்ட் மாதிரி இருந்தது. என்ட்ரன்ஸில் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே காட்டினேன்ல, அது மாதிரி அந்த ஒரு மங்கி ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருந்துச்சு, அதை சுற்றிட்டு வர மாதிரி ஒரு ஸ்மாலாக ஒரு போட்டிங் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹனீஷ் குட்டியை கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியிலே விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள், அதுக்கப்புறம் ஜிக்ஸாக்கு, இந்த மாதிரி நிறையா அந்த கேமே வந்து அந்த பார்க் சுற்றி நிறையா அதே தான் இருந்துச்சுங்களா. இந்த யானையில் வந்து ஹனீஷ் குட்டி உட்கார வச்சு ஒரு 2 ரவுண்ட் சுற்ற வச்சு அவன் அசராமல் அப்படியே ஷாக்கிங்காக உட்காந்து நல்லா ஜாலியாக விளாண்டுருந்தான். அப்புறம் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டு டேம்கிட்டே வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அந்த மீன் ஃப்ரை, கருவாடு இதெல்லாம் வந்து விற்றுட்டு இருந்தாங்களா, கடைங்களாம் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் நான் ப்ரெக்னென்சியாக இருந்தப்போ எங்கள் அப்பா வந்து நான் ஆசையாக கேட்டேன்னு சொல்லிட்டு இங்கே வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்திருக்கிறனால எனக்கு பார்த்துட்டு அந்த மீன் வஸ்துவதுக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்லாமான்ட்டு இருந்துச்சு. ஏன்னா மோடமாகவும் இருந்துச்சுங்களா, டயர்டாகவும் ஆகிடுச்சு சொல்லப்போனால். அதனால் எதாவது சாப்பிட்லாமான்னு இருந்துச்சு. பார்த்தா லைனாக கடை இருந்துச்சுங்களா, எந்த கடைக்கு போகிறதுனே தெரில. இங்கே இருக்க கடைக்காரங்க மீன்காரங்களும் பார்த்திங்கன்னா இங்கே வாங்க, எங்கே கடைக்கு வாங்க, எங்கே கடைக்கு வாங்கன்னு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. எந்த கடைக்கு போகிறதுனே தெரில. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு மீன் கடைக்கு வந்து போனோம். போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு 2 ஃப்ரை வந்து கேட்டு சாப்பிட்டோம், ஒரு பாறை மீன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது டேஸ்ட் வைஸ் ஓகேவாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் ரொம்ப டீப் ஃப்ரை ஆகிடுச்சு, கொஞ்சம் கருகுன மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. அங்கேருந்து கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போயிட்டு அங்கே போகிற வழியில் வந்து பேக்கரி இருந்துச்சுங்களா, அங்கே வந்து ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிட்டு அவ்வளோதாங்க வீட்டுக்கு போயாச்சுங்க. இப்படி தாங்க அந்த டே வந்து எங்களுக்கு நியூ இயர் அப்போ போச்சு. நீங்கள் வந்து நியூ இயர் அப்போ எங்கெங்கே போனீங்கன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கேகே ஸ்ரீ பாலாஜி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.